நமஸ்தே. இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய தோஹை பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம கபீர் கே தோஹை பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம இப்போது ரஹீம் கே தோஹை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு இந்த வீடியோஸ்லாம் தேவையோ. அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோஹை பார்க்கலாம். கைர் கூன் குஷி खांसी बैरे प्रीति मधुबान रहीमन दाबे ना दबे जानत सकल ஜஹான். இதில் இந்த போய்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெல்த்து, பிளட்டு, காஃப், ஹாப்பினஸ், வெறுப்பு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் ரொம்ப நாளத்துக்கு எதுவுமே மறக்க முடியாது. நம்மளோட சில விஷயங்களை அது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் ரஹீமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு எது உண்மையோ அது கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் எந்த ஒரு விஷயத்துமே நம்மளால் ரொம்ப நாளத்துக்கு மறைச்சி வைக்க முடியாது. இப்போது செகண்ட் தோஹை பாருங்கள். ரஹீமன் நீஜ மன் கி வியக்தா மன் ஹி राहे गोई सुनी इटलहेन लोह सब बाटी न லைஹேன் கோய். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்துமே நம்ம வந்து எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஒன்றும் நம்மளோட விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க நிஜமாகவே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ எதையுமே எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் நமக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு ரஹீமன் வந்து இந்த தோஹையில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து தேர்ட் தோஹை பார்க்கலாம். ரஹீமன் தேக் படேன் கோ லது நா தீஜியே டாரி ஜஹா காம் ஆபை சூயி கஹான் கயிர் தர்வாரி. இதில் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பெரிய விஷயங்களே நம்ம வந்து பார்க்குறோம் லைஃப்பில். ஆனால் எவ்வளோ தான் பெரிய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து சிறு துரும்பு கூட நம்மளுக்கு பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இந்த தோஹையில் கபீர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அது, ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரிய விஷயங்கள் தானே நம்ம வந்து வேல்யூ பண்ணணும், சின்ன விஷயங்களை வேல்யூ பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெரிய விஷயங்கள மாதிரி நம்ம வந்து சின்ன விஷயங்களையும் வேல்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது ரஹீமோட ஃபஸ்ட்டு தோஹையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நல்லதோ தீமையோ இல்லாட்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே வரும், நம்மளால் மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் தோஹையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது, சில விஷயங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் தோஹையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பெரிய விஷயங்களை மட்டும்தான் வேல்யூ பண்ணணுங்கிற மென்டாலிட்டியில் இல்லாமல் நம்ம வந்து சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து வேல்யூ பண்ணணும், மதிக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த 3 தோஹையும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். தன்யவாத்.